பறந்து விரிந்த ஒரு போர்க்களம். போர்க்களத்துல ஒரு 6-7 மணி இருக்கும். அங்க ஒரு அம்பு படுக்கை. அந்த அம்பு படுக்கையில ஒரு கிழவர் படுத்திருக்கிறார். ரத்தம் சுண்டி உடல் தோய்ந்து காய்ந்து கிடக்கிற முதிய உடல். கண் மூடி இருக்கிறார். சூரியன் மறைகிறது. ஒரு பெண் வரா. ஒரு ஊதுபத்தியில புகை போற மாதிரி எவ்வளவு பேரழகா அப்படியே நெளிஞ்சு நிக்கிறா. வணக்கம் பீஷ்மா. யார் நீ? நான் மரணங்களின் தேவதை. எதற்காக வந்தாய்? வா போலாம். வரமாட்டேன். அவன் இச்சா மரணதாரி. நினைச்சாதான் அவனுக்கு சாவு. அவன் நினைக்கல, வரமாட்டேங்கிறான். நீ போ. இல்லை பீஷ்மா, கடைசி துளி ரத்தமும் கீழே போயிடுச்சு. பலியின் உச்சத்தில் இருக்கிறாய். இதற்கு மேல் இருந்து என்ன செய்ய போகிறாய்? வா போகலாம். வர முடியாது, வேலை இருக்கிறது, போ. வரமாட்டாயா? நான் அழைத்தால் வா, இல்லை என்றால் சபிப்பேன், போ என்றார். போயிட்டா. 2 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் சலசலன்னு சத்தம். கண்ணை திறந்து பார்த்தா ஒயிட் சாரி ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. அவளே தான். நான் தான் போக சொன்னேன்ல, எங்க வந்த அப்படின்றார் பீஷ்மர். நான் இப்பொழுதுதானே பீஷ்மா வந்தேன். நீ யார்? நான் அம்புகளின் தேவதை. அம்புகளின் தேவதையா? ஏன் வந்தாய்? நீ இன்னும் சில நேரங்களில் மரணம் அடைந்து விடுவாய், எனக்கு தெரியும். உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். சரி, நான் ஏன் நன்றி சொல்ல வந்தேன் என்று நீ என்னை கேட்கவில்லையே. ஏன்? நீ சுத்த வீரன். உன் அம்புகள் குறி தப்பியதில்லை. அம்புகள் போய் பகைவனுடைய நெஞ்சை பிளக்கின்ற பொழுது வருகின்ற முதல் துளி ரத்தம் எனக்கு பலன். நான் நிரம்ப பலனடைந்திருக்கிறேன். அதனால் உனக்கு நன்றி சொல்ல வந்தேன். உன் நன்றியை ஏற்றுக்கொண்டேன், போ. கிளுக்குன்னு சிரிக்கிறா. என்ன? ஏய் பீஷ்மா, என்ன? உன்னை எனக்கு தெரியும். சரி, உன் அம்புகளை எனக்கு தெரியும். சரி, உன் பகைவர்களை எனக்கு தெரியும். சரி, மீண்டும் ஒரு சிரிப்பு. ஏய் பீஷ்மனே, உன் நண்பர்களையும் எனக்கு தெரியும். அவன் அப்போதான் அலர்ட் ஆகிறார் பீஷ்மர். ஏய், யார் நீ? நில். நீ அம்புகளின் தேவதை கிடையாது. அம்புகளின் தேவதை என்றால் என்னை தெரிந்திருக்க வேண்டும், என் அம்புகளை தெரிந்திருக்க வேண்டும், என் பகைவர்களை தெரிந்திருக்க வேண்டும். உனக்கு எப்படி அடி என் நண்பர்களை தெரியும்? சிரித்துக் கொண்டே அவள் சொன்னாள், நண்பர்களுக்கு என்று தனியாக எடுத்து வைக்கப்படாத அம்புகள் இல்லாத அம்பரா துணி இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறது? எல்லாருடைய அம்பு தூணிகளிலும் நண்பர்களுக்காகவும் தனியாக அம்பு இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு என் தோழமைகளே, இளைஞர்களே, இந்த சமூகத்திலே களமாடுங்கள் நீங்கள். ஏனென்றால் இப்பொழுதுதான் முதல் தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த சிக்கலிலும் சதியிலும் சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை பெற வேண்டும். இதை ஜெயமோகன் என்கின்ற எழுத்தாளன் வடக்கு முகம் என்கின்ற நூலில் எழுதியிருக்கும் ஒரு காட்சி.